சென்னையில் இருந்து நீங்கள் மந்திராலயம் போகணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்க ஒரே பஸ் இந்த ஒரு பஸ் தான் மக்களே. ஸ்ரீவித்யா டிராவல்ஸ் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆறு மாதம் இருக்குல்ல, இன்னைக்கு நம்ம இப்போ திருப்பதி வந்திருக்கோம். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன். திருப்பதியில் இருந்தும் நீங்கள் மந்திராலயம் போகணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்க ஒரே பஸ்ஸு இந்த ஸ்ரீவித்யா டிராவல்ஸ் தாங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன் மக்களே. ரைட் நவ் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா சென்னையில் என்னோடய வீட்டில் இருந்து இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவல் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா சென்னையில் இருந்து ஆந்திர பிரதேஷில் இருக்கக்கூடிய மந்திராலயம் வரைக்கும் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா மந்திராலயம் போகிற மக்களே. இது வரைக்கும் நான் மந்திராலயம் போனதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ண போகிறேன். ஒரு சூப்பரான ஒரு ஆம்னி பஸ்ஸில் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். சென்னையில் இருந்து மந்திராலயத்துக்கு ஆப்ரேட் பண்ணுற ஒரே பஸ்ஸு ஸ்ரீவித்யா டிராவல்ஸ். இவங்க மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம பஸ்ஸோடைய டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 6 மணிக்கு சிறுசேரி ஐடி பார்க், ஓஎம்ஆரில் இருக்கக்கூடிய சிறுசேரி ஐடி பார்க்கில் இருந்து எடுக்கிறாங்க. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா மதியானம் 1 மணி ஆகுது. ஏன்னா நம்ம இப்போ சாப்பிட்டு 2 மணி கோயம்பேடு போய் பஸ் ஏறினோன்னா 2 மணி நேரம் ஆகும் இங்கே கோயம்பேடில் இருந்து சிறுசேரி ஐடி பார்க் போகிறதுக்கு. அதனால இப்போயே ஒரு இன்ட்ரோ கொடுத்து இந்த ஒரு பஸ் vlog நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். வாங்க மக்களே, இந்த ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவலை ஸ்ரீவித்யா டிராவல்ஸில் சென்னை டு மந்திராலயம் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலாம். மற்ற எல்லா டீட்டெயிலும் நான் பஸ்ஸை போய் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 நாளாக வீடியோ வந்திருக்காது. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா குன்னம்ல இருந்து சென்னை கிளாம்பாக்கம் எஸ்சிடிசியில் வந்திருப்போம். அதுக்கப்புறம் ஒர்க் இருக்கிறனால எங்கேயுமே ட்ராவல் பண்ணல. இப்போ தான் ட்ராவல் பண்ணுறேன். சென்னை டு மந்திராலயம் ஸ்ரீவித்யா டிராவல்ஸில் தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:10 கோயம்பேடு வந்திருக்கோம். சரியான வெயிலுங்க. எப்பயுமே கோயம்பேடில் இருந்து ஒரு எம்டிசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறேன்னா, விலாகுக்காக போகிறேன்னா மோஸ்ட்லி கிளாம்பாக்கம் தான் அதிகமாக நான் ட்ராவல் பண்ணி போயிருக்கேன் 104ல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிறுசேரி ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ஏசி பஸ்ஸில் போயிடலான் இருக்கேன். 570S இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம கோயம்பேடில் இருந்து சிறுசேரி ஐடி பார்க் போக போகிறோம். அங்கே போயிட்டு மீதியெல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். Siruseri. Next stop, Siruseri. டைம் கரெக்டாக 4:30 மணிங்க. 2:30 மணி கோயம்பேடில் ஏறினோம். கரெக்டாக 2 மணி நேரம். 4:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறுசேரி ஐடி பார்க் இதான் லாஸ்ட்டு ஸ்டாப்பு. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் போகிற ஆம்னி பஸ் பார்க்கிங் இங்கே தான் இருக்குது. பஸ்ஸை போய் பார்க்கல, எங்கே இருக்குன்றது எனக்கு தெரியல. பஸ்ஸை பார்த்துட்டு மீதியெல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். மக்களே, நம்ம பஸ்ஸோடைய பார்க்கிங் வேறு இடத்துல போல். படூர் இங்கே சிறுசேரியில் இருந்து பக்கம்தான் போல். நான் வந்து பார்த்திங்கன்னா சிறுசேரி ஐடி பார்க் போயிட்டேன். வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ரேப்பிட்டோ புக் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து ரேப்பிட்டோ மூலிமா படூர் போயிடலாம். படூரில் ஷெல் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் நம்ம பஸ் பார்க் பண்ணியிருக்காங்களா, அங்கே போயிட்டு மீதியெல்லாம் கண்டினியூ பண்ணுறேன்.
மக்களே, நம்மளுடைய பஸ்ஸை பார்த்துட்டோம். ஸ்ரீ வித்யா ட்ராவல்ஸு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா படூரில் இந்தியன் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் எவ்வளோ பெரிய பஸ் பார்க்கிங் இருக்குது மக்களே. நிறையா ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கூட பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. மெயினாக ஹைதராபாத்து, விஜயவாடா, அதே போல் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், பெங்களூருக்கு இது மாதிரி ரூட் எல்லாமே இங்கேருந்து கூட ஆப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து படூரில் இருக்கக்கூடிய பஸ் பார்க்கிங், ஆம்னி பஸ் பார்க்கிங்கு. இது இல்லாமல் சிறுசேரியில் உங்களுக்கு அங்கே ஐடி பார்க்குள்ளே வந்து ஒரு பஸ் பார்க்கிங் இருக்குது. நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், கால் பண்ணாமல் டேரெக்டாக வந்துட்டேன், சிறுசேரி ஐடி பார்க் வந்துட்டேன். அதுக்கப்புறம் டிரைவருக்கு கால் பண்ணி கேட்டு இங்கே படூர் வந்தாச்சு. நம்ம பஸ்ஸு நின்றுட்டுருக்கு. ஸ்ரீ வித்யா ட்ராவல்ஸு எம்ஜி பில்ட்டுங்க, நல்லா சூப்பராக நல்லாயிருக்கு. பாரத் பென்ஸ் சேசஸில் உங்களுக்கு எம்ஜியில் வந்து பாடி கட்டியிருக்காங்க. பஸ்ஸு சூப்பராக நல்லாயிருக்கு மக்களே. ஃபஸ்ட்டு பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் இன்டீரியர் எல்லாமே நான் பக்காவாக எடுத்து காட்டுறேன். நம்ம பஸ்ஸோடைய டைமிங் பார்த்துடலாம். சிறுசேரி ஐடி பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 மணிக்கு போர்டிங் ஸ்டார்ட் ஆகுது. 6 மணிக்கு சிறுசேரி ஐடி பார்க்கில் எடுக்கிற பஸ்ஸு உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்திராலயம் போகிறாங்க. இதான் நம்ம பஸ்ஸோடைய டைமிங்கு. நம்ம பஸ்ஸோடைய போர்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சிறுசேரி ஐடி பார்க்கில் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ஊத்துக்கோட்டை, பெரியபாளையம் தாண்டி ஊத்துக்கோட்டை வரைக்கும் வந்து போர்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சிறுசேரியில் இருந்து எடுத்து உங்களுக்கு நாவலூர், சோழிங்கநல்லூர், துறைப்பாக்கம், பெருங்குடி, மதிய கைலாஸ், கிண்டி, அப்படியே ஈக்காட்டு தங்கல், அசோக் பில்லரு, வடபழனி, கோயம்பேடு போயிட்டு அங்கேருந்து பாடி, ரெட்டேரி, அதுக்கப்புறம் ரெட்டில்ஸு, உங்களுக்கு ஜனப்பனாச்சத்திரம் கூட்ரோடு, பெரியபாளையம் வழியாக இந்த பஸ் ஊத்துக்கோட்டை இது வரைக்கும் போர்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பதி வழியாக உங்களுக்கு போகிறாங்க. ரூட் எல்லாமே நான் சொல்கிறேன். சென்னையில் இருந்து நீங்கள் மந்திராலயம் போகணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்க ஒரே பஸ் இந்த ஒரு பஸ் தான் மக்களே. ஸ்ரீ வித்யா ட்ராவல்ஸ் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. வேறு எந்த பஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்திராலயமுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணுறதில்ல. ஸ்ரீ வித்யா ட்ராவல்ஸ் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் சைடு நம்ம தமிழ்நாடு எஸ்சிடிசி வந்து ஆப்ரேட் பண்ணுறதில்ல. ஏபிஎஸ்ஆர்டிசி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறதில்ல. நான் நினச்சேன் ஏபிஎஸ்ஆர்டிசி மாதவரம் டு மந்திராலயம் ஆப்ரேட் பண்ணுவாங்க பார்த்தேன், ஆனால் ஆப்ரேட் பண்ணுறதில்ல. ஸ்ரீ வித்யா ட்ராவல்ஸ் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒரு நல்ல ரேட்டிங் வாங்கின வண்டிங்க. இப்போ ரீசெண்டாக தான் இந்த ரூட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மக்களே, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர பஸ்ஸில் எம்ஜியோடைய சிம்பிள் மாற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு லோகோ சூப்பராக இருக்குது, எம்ஜியோடைய லோகோ. டிரைவர் அண்ணா இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பஸ்ஸு வெளியே போகிற ஷார்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இப்போது.
மக்களே, நம்ம பஸ்ஸோடைய இன்டீரியர் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸ்ரீவித்யா ட்ராவல்ஸு. மொத்தம் 36 பர்த்து கொண்ட ஒரு ஏசி ஸ்லீப்பர் பஸ் மக்களே. 36 பர்த்து கொண்ட ஒரு ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸு நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் ஏசி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூலிங் ஆகிட்டுருக்கு மக்களே. நல்லா இருக்குது, நல்லா ஒரு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் மாஸாக இருக்குது மக்களே. நம்ம பஸ்ஸோடைய ரிட்டர்ன் டைரக்ஷன் டைம் பார்த்துடலாம். உங்களுக்கு மந்திராலயமில் நைட்டு 7 மணிக்கு எடுத்து இங்கே சிறுசேரி ஐடி பார்க் காலையில் 9 மணிக்கு வராங்க. கோயம்பேடு உங்களுக்கு 7:50 டைமிங் கொடுத்துருக்காங்க. கோயம்பேடு டைமிங் காலையில் 7:50, சிறுசேரி ஐடி பார்க் 9 மணிக்கு வர மாதிரி டைமிங் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம பஸ்ஸோடைய ரிட்டர்ன் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய டைமிங்கு. நம்ம பஸ்ஸோடைய ரூட்டு பார்த்துடலாம். இங்கே சிறுசேரி ஐடி பார்க்கில் இருந்து எடுக்கிற பஸ்ஸு கோயம்பேடு வழியாக உங்களுக்கு பெரியபாளையம் ஊத்துக்கோட்டை போய் அங்கேருந்து புத்தூர் வழியாக திருப்பதி போகிறாங்க. திருப்பதியில் இருந்து கடப்பா, நந்தியால், கர்னூல் வழியாக இந்த பஸ் மந்திராலயம் போகுது மக்களே. இதுதான் இந்த பஸ்ஸோடைய ரூட்டு. அதே போல் இந்த மந்திராலயமில் இன்னொரு முக்கியமான ஒரு இது இருக்குது மக்களே. மந்திராலயமில் வந்து பார்த்திங்கன்னா ராகவேந்திரா சுவாமி அவங்களுடைய ஜீவ சமாதி வந்து பார்த்திங்கன்னா மந்திராலயமில் தான் இருக்குது. அதே போல் துங்கபத்ரா ஆறு, அந்த ரொம்ப ஒரு ஃபேமஸான ஆறு மந்திராலயமில். ஈவினிங் டைம் சூடாக ஒரு காளான் சாப்பிட்டு நம்மளுடைய ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆறுன்னு மாசாக இருக்குல்ல. இன்றைக்கி நம்ம கூட வர டிரைவர் அண்ணா, 2 டிரைவர் அண்ணா, 1 அட்டெண்டர். ஹாய் ப்ரோ. ஹாய் சார். ஹாய். டிஸ்டர்ப் பண்ண வேணாம், டிரைவிங்கில் இருக்காங்க. ஜஸ்ட்டு நம்ம கேபின் ரைடை மட்டும் கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சைடு லோயர் தான் புக் பண்ணியிருக்கேன். சீட் நம்பர் L6 தான் வந்து நான் புக் பண்ணியிருக்கேன். இதில் நமக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்கலாம். நம்ம தலைக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா ஏசி வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா சில்லுன்னு கூலிங்காக நல்லா இருக்கு மக்களே. சார்ஜிங் பாயிண்ட்டு உங்களுக்கு ப்ளக் டைப்லேயும் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி டைப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரீடிங் லைட்டு, மொபைல் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பேக் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எம்ஜி லோகோ போட்ட ஒரு பேக் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தூங்குறதுக்கு நல்ல ஒரு ப்ளஃபியான பில்லோவாக வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய பிராண்டிங் வந்து போட்டிருக்காங்க. SVT ஸ்ரீவித்யா ட்ராவல்ஸ் அவங்களுடைய பிராண்டிங் போட்ட ஒரு சூப்பரான பில்லோ வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா தூங்குறதுக்கு பெட்டு அதுவும் நல்லா இருக்குங்க. நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அவங்களுடைய பிராண்டிங் வந்து போட்டிருக்காங்க. விண்டோ பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் வேணுன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கு மக்களே. அதே போல் எமர்ஜென்சி எக்ஸிட் அது வந்து கொடுத்துருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி பிரேக் கிளாஸ் அப்படின்னு போட்டு நமக்கு ஸ்டிக்கரிங் வந்து ஒட்டியிருக்காங்க. அதே போல் வந்து நம்ம காலுக்கு நேராகவும் ஒரு ஏசி வெண்ட்டு, பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்கேஜ் வைக்கிறதுக்கு லக்கேஜ் ஹோல்ட்ரு, உள்ளே வந்து தண்ணி பாட்டில் வைக்கிறதுக்கான இடமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஏசி பஸ்னால் நல்லா ஒரு சூப்பரான ஒரு திக்கான பிளாங்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா வாஷ் பண்ண ஒரு திக்கான பிளாங்கெட் வந்து ஸ்ரீவித்யா ட்ராவல்ஸில் இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் மக்களே சிங்கிள் லோயரில் இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸு. ஸோ அதே தான் வந்து டபுள் அப்பர்லேயும் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேமரா வச்சுருக்காங்க. ரிவர்ஸ் கேமராவும் இருக்குது. உங்களுக்கு டிரைவரை பார்த்த மாதிரி ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைவாக வாட்ச் பண்ணுவாங்க. பஸ்ஸு எந்த இடத்துல இருக்குது, டிரைவர் கரெக்டாக உங்களுக்கு பஸ்ஸு ஓட்டுறாங்களா, எல்லாமே வந்து கேமரா மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்மளுடைய கேபின் ரைடு OMRல கொஞ்ச நேரம் கேபின் ரைடு கண்டினியூ பண்ணலாம். வாங்க போகலாம்.
சத்யபாமா யூனிவர்சிட்டி இங்கேருந்து நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்க. ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த பஸ்ஸு வந்து இருக்கும். நிறைய ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓஎம்ஆரில் உங்களுக்கு சர்வீஸ் தர ஆரம்பிச்சிட்டாங்க. சிறுசேரியில் இருந்து உங்களுக்கு போர்டிங் பாயிண்ட் வச்சு ஓஎம்ஆர் ஃபுல்லாகவே உங்களுக்கு போர்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம பஸ்ஸுக்கும் ஓஎம்ஆரில் எல்லா இடத்துலையும் போர்டிங் பாயிண்ட்டு வந்து இருக்குது. பெருங்குடி வரைக்கும் உங்களுக்கு போர்டிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவித்யா ட்ராவல்ஸில் இருந்து 500 ml தனி பாட்டில் வந்து கொடுத்துட்றாங்க. இது எல்லா பேசஞ்சருக்கும் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ நின்றுட்டுருக்கோம்ல, இந்த லெஃப்ட் எடுத்தோன்னா நம்ம டுவர்ட்ஸ் வேளச்சேரி போய்க்கலாங்க. எஸ்ஆர்பி டூல்ஸு, தரமணி, வேளச்சேரி வழியாக கிண்டி போய் நம்ம அப்படியே கோயம்பேடு போகலாம். நம்ம பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் ரூட்டு அப்படியே நேராக போயிடுவாங்க. மதிய கைலாசு அப்படியே அண்ணா யூனிவர்சிட்டி வழியாக உங்களுக்கு கிண்டி போயிட்டு அங்கேருந்து ஈக்காட்டு தாங்கல், அசோக் பில்லர், வடபழனி வழியாக இந்த பஸ் கோயம்பேடு போகும். ரீடிங் லைட்டு பக்காவாக ஒர்க் ஆகுது. நம்ம பஸ்ஸோடைய டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாம். சென்னையில் இருந்து மந்திராலயம் வரைக்கும் இந்த சைடு லோயரில் வந்து பார்த்தீங்கன்னா 1550ங்க, 1550. இன்னைக்கான ஃபேர், அதாவது இன்னைக்கான ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு மந்திராலயம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லோயராக இருக்கட்டும், சிங்கிள் அப்பராக இருக்கட்டும் 1550 வச்சுருக்காங்க. டபுள் லோயர், டபுள் அப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1525 வச்சுருக்காங்க, 1525. நான் புக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவித்யா ட்ராவல்ஸில் தான் போயிட்டு டிக்கெட் புக் பண்ணேன். ஸோ நீங்களும் புக் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இவங்க பஸ்ஸோடைய வெப்சைட்டில் போயிட்டு டிக்கெட் புக் பண்ணுங்கள். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருந்து கர்னூலுக்கு உங்களுக்கு நிறைய பஸ் இருக்குங்க. ஆம்னி பஸ் நிறைய ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் கர்னூல் தாண்டி உங்களுக்கு இந்த கொடுமூர், எமிகனூர், அதுக்கப்புறம் மந்திராலயா இந்த ஊருக்குலாம் போகிறதுக்கு இருக்க ஒரே பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவித்யா ட்ராவல்ஸ் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் சென்னையில் இருந்து கர்னூலுக்கு உங்களுக்கு இருக்குங்க, ஒரு 10 பஸ்ஸு கிட்டே இருக்குது. ஆனால் கர்னூல் தாண்டி இந்த மந்திராலயம், கொடுமூர், எமிகனூர் போகிறதுக்குலாம் இருக்க ஒரே பஸ்ஸு ஸ்ரீவித்யா ட்ராவல்ஸ் தான் இருக்குது. மக்களே, இந்த பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னர், ஹோட்டல் பிரேக் வந்து கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய டின்னரை ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த பஸ்ஸில் நைட்டு டின்னர் பிரேக் வந்து நிப்பாட்ட மாட்டேன்னு சொன்னாங்க. நைட்டு மிட் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம், பயோ பிரேக் மட்டும் கொடுப்பாங்க போல். மற்றபடி வண்டி ஒரு நான் ஸ்டாப் ரைடாக தான் இருக்கும் போல்.
மக்களே, வடபழனி தாண்டி இப்போ எம்எம்டே கிட்ட வந்துட்டோம். அரும்பாக்கம் மெட்ரோ கிட்ட நியர் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். என்னோடய வீடு இங்கே தான் இருக்குது. நான் நினச்சா பஸ் இங்கே ஏறி இருக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நான் சிறுசேரி அந்த ஓஎம்ஆரில் இருந்து எந்த ஒரு பஸ் விலாகும் ஸ்டார்ட் பண்ணதில்லை. அதனால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லி நான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சிறுசேரியில் இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக 2.25 மணி நேரங்க. நம்ம அங்கே சிறுசேரியில் வந்து 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 8:15 ஆயிருக்கு. நம்ம கோயம்பேடு வந்திருக்கோம். கோயம்பேடு வந்திருக்கோம். கோயம்பேடில் வந்து பார்த்திங்கன்னா போர்டிங் வந்து ஆம்னி பஸ் ஸ்டாண்டு கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒரு 2 பேர் போர்டிங்னால நம்ம பேசஞ்சரை வந்து இங்கே வர சொல்லிட்டு அப்படியே இங்கேருந்து ஏற்றிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் எடுத்துருவோம். இல்லைனா வந்து நிறைய பேசஞ்சர் இருந்தாங்கன்னா அங்கே லெஃப்ட் எடுத்து நமக்கு போர்டிங் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தான் வந்து கொடுத்துருவாங்க. இன்றைக்கி 2 பேர்னால கொஞ்சம் இங்கே வந்து நிப்பாட்டிட்டாங்க. அவங்கள இங்கே வர சொல்லி அப்படியே நம்ம பஸ்ஸுக்குள்ளே ஏற்றிட்டு இப்படியே போக வேண்டியதான். ఏది పోలీస్ స్టేషన్ కాడ ఆ సర్కిల్ తింటాము. పోలీస్ స్టేషన్ ఫోన్ చేస్తాను. లేకపోతే నేనేం చేయగలుగుతుంది. ఏంది 8:40 సార్. సంపరించా மக்களே, ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா நம்ம நெல்லூர் போயிடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது லெஃப்ட் எடுத்து நம்ம அப்படியே பெரியபாளையம் ஊத்துக்கோட்டை வழியாக திருப்பதி வந்து போவோம். இதான் வந்து நம்ம பஸ்ஸு போகிற ரூட்டு மக்களே. बस स्टैंड है.
மக்களே டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:30 10:30 மணி ஆகுது. நம்ம ஊத்துக்கோட்டை தாண்டி போயிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் பார்ட்ரு தாண்டி நம்ம ஃபுல்லாகவே ஆந்திராக்குள்ளே தான் இனி ட்ராவல் பண்ண போகிறோம். மக்களே டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 11:50 திருப்பதி வந்திருக்கோம். இங்கே டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:45. ஒரு 5 மினிட்ஸ் தான். இந்த 5 மினிட்ஸ் டிலேல ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா ஓஎம்ஆரில் ஸ்டார்ட் பண்ணி அந்த டிராஃபிக்லாம் கடந்து நம்ம இப்போ திருப்பதி வந்திருக்கோம். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன். திருப்பதியில் இருந்தும் நீங்கள் மந்திராலயம் போகணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்க ஒரே பஸ்ஸு இந்த ஸ்ரீவித்யா ட்ராவல்ஸ் தாங்க. திருப்பதி சென்னை இந்த 2 ஊரில் இருந்து நீங்கள் மந்திராலயம் போகணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்க ஒரே பஸ்ஸு இந்த ஸ்ரீவித்யா ட்ராவல்ஸ் மட்டும்தான் இருக்குது. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா போர்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே மக்களே, இதுக்கு மேலே கொஞ்ச நேரம் தூங்கிட்டு மீதி கேபின் ரைடை நம்ம காலையில் கண்டினியூ பண்ணலாம். இடையில வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெஸ்ட் ஸ்டாப் இருக்குது. அதை எங்கே நிப்பாட்டுறாங்க எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போதைக்கு ஒரு சின்ன குட் நைட்.
நேரங்கள் கழித்து மக்களே, டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி. நமக்கு பயோ பிரேக் விட்டுருக்காங்க. கரெக்டாக எங்கன்னா புல்லம்பேட்டா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வண்டி நிற்கும். ரெஸ்ட் ரூம் போகிறவங்க போயிட்டு வந்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னடா இருட்டாக இருக்குன்னு பார்க்காதீங்க, கரண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் திருப்பதி தாண்டி நல்லா தூங்கிட்டேங்க. உள்ள கம்ஃபர்ட் வைஸ் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலேயே தூங்க தான் போகிறேன். நல்லா தூங்கிட்டு காலையில் நம்ம கேபின் ரைடு எல்லாமே கண்டினியூ பண்ணலாம், சரிங்களா? ஒரு 5 மணி 6 மணி அந்த டைமில். ஏன்னா 8 மணிக்கு தான் நம்ம வந்து மந்திராலயம் போகிறோம். ஸோ அதனால் அந்த ஏர்லி மார்னிங் கேபின் ரைடு எல்லாமே காலையில் பார்க்கலாம், சரிங்களா? இப்போதைக்கு ரெஸ்ட் ரூம் போகலான்னு வந்தேன். அப்படியே போய் தூங்கலான் இருக்கேன், சரிங்களா? குட் நைட் மக்களே. குட் மார்னிங் கைஸ். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:20. கர்னூல் வந்திருக்கோம். இது வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கர்னூல் வந்ததில்லை, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். சூப்பராக இருக்குது. அதே போல் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நல்ல ஒரு சூப்பரான தூக்கங்க. கம்ஃபர்ட் வைஸ் செமையாக இருந்துச்சு. மெயினாக ஏசியோட சில்னஸ் செமையாக இருந்துச்சு. வாங்க கண்டினியூ பண்ணி போகலாம். ஏன்னா இதெல்லாம் நமக்கு ஒரு புது ரூட்டு, அதனால் கண்டிப்பாக கேபின் ரைடு எடுக்கலாம், சரிங்களா? మంత్రాలయం ఓకే కదా చికెన్ మాజీ సీఎం రాజీవ్ గాంధీ సీఎం
மக்களே டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மணி. நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா எம்மிகனூரில் ட்ராப் பண்ணிட்டாங்க. மந்திராலயமுக்கு முன்னாடி உள்ள ஊர் தாங்க இந்த எம்மிகனூர். இந்த இடத்துல விட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மந்திராலயமில் ட்ராப் எதுவும் இல்லை, அதனால் வந்து இங்கே இறக்கி விட்டாங்க. ஏன்னா இங்கேருந்து பார்க்கிங் அவங்களுக்கு பக்கம் போல், அதனால் நம்ம இங்கே இறங்கிட்டோம். இங்கேருந்து நமக்கு மந்திராலயம் ஒரு 20 கிலோமீட்டர் தான். பஸ் இருக்குது, ஆட்டோ இருக்குது, அது மூலிமா நம்ம வந்து ஈஸியாக மந்திராலயம் போயிடலாம். பட் ஜேர்னி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு ஸ்ரீ வித்யா ட்ராவல்ஸில். கண்டிப்பாக நீங்கள் சென்னையில் இருந்து மந்திராலயம் வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த பஸ்ஸில் வாங்க, ஒரு சூப்பரான பஸ்ஸு. அதே போல் டைமிங் வந்து தப்பாக சொல்லியிருப்பேன். மந்திராலயம் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 8:30ங்க. 8:30 8:30 மணி வந்து மந்திராலயம் டைமிங்கு. நான் 8 மணி சொல்லியிருப்பேன். இங்கே 8 மணிக்கு வந்துட்டாங்க. இங்கேருந்து ஒரு 20 நிமிஷத்தில் மந்திராலயம் போயிடுவாங்க. இன்றைக்கி ட்ராப் இல்லை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை இங்கே இறக்கி விட்டாங்க, எம்மிகனூரில் இறக்கி விட்டாங்க மக்களே. மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் vlogல டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. vlog எப்படி இருந்துச்சு? ஒரு யூனிக்கான ரூட்டு. யாருமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ட்ராவல் vlogger வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்து மந்திராலயம் பஸ் vlog கவர் பண்ணதில்லை. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டை கவர் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான பஸ் ட்ராவலில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டாட்டா மக்களே, பாய் பாய். மக்களே டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 9:15. நம்ம மந்திராலயம் வந்துட்டோம். கரெக்டாக 8 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்மிகனூரில் நம்மளை ட்ராப் பண்ணாங்க. அங்கேருந்து பஸ்ஸே கிடைக்கல மக்களே. ரொம்ப இதாகிடுச்சு. பஸ்ஸு வரும்னு நினச்சேன், ஆனால் பஸ்ஸே வரல. அதுக்கப்புறம் ஷேர் ஆட்டோ மூலிமா நம்ம வந்தோம். கரெக்டாக அரை மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மந்திராலயம் வந்துட்டோம். இந்த சைடு நேராக போனோன்னா நம்ம கோவில் போய்க்கலாம். நான் பஸ் ஸ்டாண்ட்லேயே இறங்கிட்டேன். ஏன்னா இங்கேருந்து அடுத்த ஊர் போகணும், அதுக்காச்சும் கரெக்டாக பஸ்ஸு கிடைக்கணும். ஏன்னா நம்ம மெயினாக வந்தது மந்திராலயம், அந்த ஊரை காட்டணும்னு சொல்லி உங்களுக்கு இப்போ காட்டிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். நீங்கள் யாராச்சும் மந்திராலயம் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஓகே மக்களே, டாட்டா.